ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் லாங்குவேஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூர்ண கொழுக்கட்டை. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம கடாயில் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. மாவு கொஞ்சம் சூடு வந்தால் போதும், அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு வறுத்தாச்சு, இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பூர்ணம் செய்யறதுக்காக இங்கே 3 டேபிள் ஸ்பூனு கருப்பு எள் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம கடாயில் சேர்த்து எள் பொரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ எள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது ஆறட்டுன்னு இது கூட வெல்லமும் சேர்த்து நம்ம ஒரு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதே போல் 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எள்ளையும் வெல்லத்தையும் அரைச்சி ஒரு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது 1.5 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதே போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கட்டிகள்லாம் இருக்கக்கூடாது, அதனால் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இங்கே கோதுமை மாவுக்கு பதில் நீங்கள் மைதா மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இந்த பதத்துக்கு இந்த கோதுமை மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1.5 கப் தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். இப்போ இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய்யையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வருது. இப்போ நம்ம கோதுமை மாவை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இதே போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா கலந்தாச்சு, மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு ஈரத்துணி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விடலாம். இப்போ நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மாவுலேருந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்து இதே போல் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. கையிலையும் நல்லா நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. அப்போ தான் மாவு நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும். எவ்வளோ மெலிசா தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டிக்கோங்க. இப்போ நம்ம எள்ளையும் வெல்லத்தையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூரணத்தை எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அப்படியே பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்மளுடைய கொழுக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் கொழுக்கட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதித்து வருது. இட்லி தட்டில் நல்லா நெய் தடவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை இதில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கேஸை சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கொழுக்கட்டை சூப்பராக வெந்து வந்திருக்கு. உடையாமையும் வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக நம்ம கொழுக்கட்டை வந்திருக்கு பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.